மாசம் மாசம் நமக்கு வந்து ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. நம்ம அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா வந்துட்டு இருக்குது. அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமேலு நம்மளுடைய மென்டாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஹேப்பியா இருக்கும். வாவ்! ஏதோ ஒரு சாதிச்ச நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் 10 நாளுக்கு அப்புறம், 20 நாளுக்கு அப்புறம் மந்த் எண்டுல நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, You have to give me paisa. I'm a beggar boy. இந்த நிலை மாறணும். நாம வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வரணும். இந்த வீடியோல நான் வந்து எப்படி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம வந்து நம்ம எப்படி உருவாக்கலாம், எப்படி ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடா மணிய எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அத வந்து செலவு பண்ணணும், எப்படி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, டூ சப்ஸ்கிரைப் மிதுன் ஃபைனான்ஸ் ஹப். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் சே யூடியூப். கண்டென்ட் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யூடியூபை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தான், வீடியோ போடணும். ஸோ உங்களுக்கான நீட்சை கண்டுபிடிங்க. நீட்சை மீன்ஸ் உங்களுக்கான டைப்பை கண்டுபிடிங்க. எனக்கு எந்த மாரி வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும், நான் வந்து எதில இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறேன், நான் வந்து டெய்லியுமே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் கவர் பண்ணி ஒரு வீடியோவா போட்டா எனக்கு அது வந்து ஹேப்பியா இருக்குமா? இல்ல நான் வந்து டெக்னாலஜி பத்தி பேசினா எனக்கு அது ஹேப்பியா இருக்குமா? இல்ல எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, நான் வந்து வீடியோ எடிட் நல்லா பண்ணுவேன், அப்போனா நான் வந்து வீடியோ எடிட்டிங்கை பற்றி நான் வந்து வீடியோ போட்டுட்டுமா? இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு நீட்சியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுடைய மெயின் ரோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடணும். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், யூடியூப் வீடியோவை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெக்கமெண்டேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். அல்காரிதம் படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. யூடியூப்பில் பணம் எப்படி வருது, எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆட் வந்து ப்ளே ஆகுதுல்ல, ஸோ அந்த ஆட் ப்ளே ஆகிறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே. அப்போ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும், எனக்கு வந்து பணம் வந்துருமா? அங்கே தான் யூடியூப்காரங்க வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க. நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அண்ட் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 4000 மணி நேரம், அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவை நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக விடாமல் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்களும் யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன், உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, மீஷோலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, லைக் ஓன் மேனுஃபேக்சர் பண்ண கிளாத்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து மொபைல் அக்சசரிஸ் இருக்கலாம். ரீசெண்டாக நான் வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். யாரோ ஒரு பொண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக பிக்கிள்ஸ் ரெடி பண்ணி, அதாவது ஊறுகாவை ரெடி பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து விற்க ஆரம்பித்தாங்க. நல்ல பணமும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்களும் அதை பண்ணலாம். உங்ககிட்ட ஏதாவது ஓன் ப்ராடக்ட் இருக்குது, லைக் அந்த ஊறுகாவை உங்களால் ரெடி பண்ண முடியும், இல்லைனா ஆர்கானிக்காக ஏதாவது ரெடி பண்ண முடியும், ஓன் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை மீஷோவில் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையில் போயிடுச்சு, டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரெண்டல் மூலிமா நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் மூலிமா தான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்காங்க. ரெண்டலில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி நிலம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வந்து வீடு கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடலாம். இல்லைனா உங்கள் கையில் வந்து ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா கேமராவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடலாம். இல்லைனா உங்கள் கிட்ட கார் இருக்குது அப்படின்னா காரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடலாம். ஸோ இந்த ரெண்டல் பிஸ்னஸ் மூலிமா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேர் பல காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் அழியாத ஒரு தொழில். ஸோ அந்த ரெண்டல் பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து என்கிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு வீடு, எந்த ஒரு கார் எதுவுமே இல்லை அப்படின்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 30,000 40,000 காசு சேர்ந்துருச்சு அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு கேமரா வாங்குங்க. ஓகேவா? அந்த கேமராவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டலுக்கு வந்து விட ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த 40,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து எடுத்தலாம். பர் டேக்கு நீங்கள் வந்து 2000 3000 சொல்லிட்டு சார்ஜ் பண்ணலாம். நல்ல கேமராவாக இருந்து நல்ல ஒரு ரெசல்யூஷன் இருக்கிற கேமராவாக இருந்தால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 1000 2000 சொல்லிட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 40 to 50K தான் நம்ம செலவு பண்ணுவோம் அதை வாங்குறதுக்கு. பட் அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுதுல்ல, நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ரெண்டல் விட்டு நல்லா சம்பாதிக்கலாம். அடுத்து ஃபோர்த் ஒன், நான் இதை வந்து ஆல்ரெடி பேசியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங். இதை நான் ஏன் திரும்பவும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, காலத்துக்கும் அழியாத ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கையால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பயங்கரமாக நம்ம வந்து பணம் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கில்லை கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன வரும்,
நமக்கு மொதல் எண்ணம் வராது. அந்த வராதுகிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி கற்றுக்கிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மொதல் ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிச்சி நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து கிளைண்ட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ் அதிகமாக ஆக 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 நம்மளுடைய பணமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரீலான்சிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா fever.com வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ fever.comல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறமேலு உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய முந்தைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட் பண்ணிவிட்டு ரெகுலராக செக் பண்ணிங்கன்னா போதும். கிளைண்ட்ஸ் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் வந்து earn பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமும் பெருக ஆரம்பிக்கும். இனிஷியலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா போக போக கிளைண்ட்ஸ் அதிகமாக ஆக ஆக உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ப்ரொஃபைல் ஆயிரும். ஸோ நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவாங்க. ஸோ பயங்கரமாக காசு சம்பாதிக்கலாம். ஸோ லாஸ்ட் 5th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எகைன் கேமரா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம் அண்ட் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கேமரா ஒன்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க ஒரு 40 to 50K செலவு பண்ணி செகண்ட் ஹேண்டில் நீங்கள் பை பண்ணாவே போதும். இப்போதைக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமராவை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேமராவை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியும் பண்ணலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்டும் பண்ணலாம். ஏதாச்சும் லோக்கலில் வெட்டிங் ஈவெண்ட் இருக்குது, இல்லைனா வந்து காது குத்து இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருந்தாவே போதும். அதை நீங்கள் வந்து கேட்டு உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாவோ தெரிஞ்சவங்க மூலியமாவோ நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியலில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் இதாகலாம். பட் அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன், சின்ன ப்ராஜெக்டை வந்து கையில் எடுங்க. இந்த மாதிரி காது குத்து, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நீங்கள் அதை அட்டன் பண்ணி நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கை வந்து காமிச்சிங்க அப்படின்னா போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் அதிகமாகுவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் வீடியோ ஷூட் ரெண்டுமே நீங்கள் வந்து சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டு பார்ட் டைமாக இதை பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். நிறைய பேர் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடியில் இருக்காங்க அப்படின்னா ஐடி வேலையை பார்த்துக்கிட்டு மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். ஸோ அந்த 2 டேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக இது வந்து யூட்டிலைஸ் பண்ணி பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் சொன்ன 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. பட் இதில் வந்து என்ன மேஜராக ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நேரம். சரியா? உங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலவு பண்ணி கரெக்டாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இப்போ நான் வந்து 9 to 5 ஜாப் பார்த்துட்ருக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு மீதமுள்ள டைம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 hours வந்து கண்டிப்பாக சாலிடாக இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எது உங்களால் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி நம்பி மட்டும் இருக்காது. சைட் இன்கம்லையும் உங்களுடைய சேலரிக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை உருவாக்கி அதுலேயும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுக்க முடியும்.